Hey guys, welcome to my channel Be So Trendy. பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. அதிலும் முக்கியமா சம்பாதிச்ச பணத்தை பார்த்து செலவு பண்றதா இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். ஸோ நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாச கடைசியா எப்படா ஓட்டுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. அதுலயும் இன்னும் சில பேர் தான் சம்பாதிக்கிற காசை எதுக்கு செலவு பண்றோம், ஏன் செலவு பண்றோம் தெரியாமலே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட பணத்தை சேமிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான மெத்தடை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கேபோ மெத்தட். ஸோ எப்படி உங்களோட பணத்தை சேமிக்கிறது, எப்படி உங்களோட செலவை கம்மி பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த காக்கேபோ மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த காக்கேபோ அப்படின்றது ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட். ஸோ இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப்பனீஸ் ஜேர்னலிஸ்ட் மொட்டோகோ ஹானி அப்படின்றவங்க 1904 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த காக்கேபோ மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஜேர்னலிங்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்ல போனா நம்ம வீட்டு செலவுக்கு பட்ஜெட் போடுறது. நமக்கு எவ்வளவு வரவுகள் வருது, அதுல இருந்து நம்ம எவ்வளவு செலவுகள் பண்றோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம பட்ஜெட் போடுற இந்த மெத்தட் பேர் தான் காக்கேபோ மெத்தட்னு சொல்றாங்க. ஓ, பட்ஜெட் போடுறதா, அதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த காக்கேபோ மெத்தட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட பணத்தை செலவு பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு 3 விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரெண்டாவது, நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பொருளை வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருளை வாங்கின அப்புறம் உங்ககிட்ட மிச்ச பணம் எவ்வளவு இருக்கும் அதை நீங்க சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயத்துல நீங்க தெளிவா இருந்தீங்கனாலே உங்களோட செலவை நீங்க ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட செலவுகளை 4 வகையா பிரிக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீட்ஸ், அதாவது நம்மளோட அத்தியாவசிய செலவுகள். உதாரணத்துக்கு உணவு, தண்ணீர், இது எல்லாமே நீட்ஸ்ல வரும். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாண்ட்ஸ், அதாவது நம்ம ஏதாச்சும் ஷாப்பிங் போறோம்னா, ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்குறோம், பார்த்த உடனே ஒரு ஷூ வாங்குறோம், இது எல்லாமே வாண்ட்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்ச்சர். ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ நம்ம பண்ற செலவுகள் எல்லாமே கல்ச்சர் அப்படின்ற அந்த கேட்டகரியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியோ இல்லை யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையோ, இந்த மாதிரி செலவுகள் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரோட லைஃப்லயும் இந்த 4 வகையான செலவுகள் இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படின்றதுலாம் விஷயமே இருக்கு. ஸோ நீங்க எந்த ஒரு செலவு பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியோ ஒரு 5 கேள்விகளை உங்களை நீங்களே கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்க போறீங்கன்னா நீங்க முதல்ல உங்ககிட்டே கேளுங்க, இந்த பொருள் உண்மையிலே உங்களுக்கு தேவையா இல்ல சும்மா வாங்கணுமேன்னு வாங்குறீங்களா அப்படின்னு கேளுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பொருளை நம்ம வாங்கினோம்னா இந்த பொருளை வைக்கிறதுக்கான இடம் நம்ம வீட்டுல இருக்கா, இப்ப இந்த பொருள் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் நம்ம வீட்டுல இருக்கா அப்படின்ற விஷயத்த யோசிங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு பொருளை வாங்க போறீங்கன்னா அந்த பொருளை வாங்குறதுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. அப்படி அந்த பணம் என்கிட்ட இல்ல, நான் கடன் வாங்கி தான் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி கடன் வாங்கி வாங்குற அளவுக்கு அந்த பொருள் முக்கியமான பொருளா அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு பொருளை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொருளை வாங்கினா உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷத்தை தருமா, இல்ல சும்மா வாங்கணுமேன்னு வாங்குறீங்களா, இல்ல அடுத்தவங்க வாங்குறாங்க அதனால நான் வாங்குறேன் அப்படின்ற காரணத்துக்காக வாங்குறீங்களா அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளை நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் அது வாங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நீங்க எந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. சோகமா இருக்கீங்களா, இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா, இல்ல வீட்டுல போர் அடிக்குது அதுக்காக இதை நான் வாங்க வந்தேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கீங்களா, அது எல்லாமே நீங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த 5 விஷயத்துல தெளிவா இருந்தாலே போதும், உங்களோட செலவை நீங்க ஈஸியா கம்மி பண்ணலாம். ஸோ நீங்க இப்படி ஸ்மார்ட்டா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ஒரு நோட்லயோ இல்ல ஜேர்னல்லையோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கே நீங்க செலவு பண்றதுல ஒரு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க கேட்கலாம், நான் எதுக்கு இதெல்லாம் உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்கணும், கார்டை ஸ்வைப் பண்ணா அதுவே எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட போகுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா மெசேஜ்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரதுக்கும் நீங்க கைப்பட உட்காந்து எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மெசேஜ்ல வர நோட்டிபிகேஷனை நீங்க ஸ்வைப் பண்ணி கூட போட்டுடலாம். ஆனா இது மாதிரி நீங்க உங்க கைப்பட உட்காந்து வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு அப்படி நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க அனாவசியமா எவ்வளவு பணத்தை செலவு பண்றீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த தெளிவு உங்களுக்கு வந்துட்டாலே போதும், நீங்க தேவையில்லாம எந்த ஒரு செலவும் பண்ண மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ இதுதான் இந்த காக்கேபோ மெத்தட். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.